Good morning teachers. என்னும் எழுத்தும் 4th and 5th standard term 1 English module 2ல day 2க்கான activities பார்க்க போகிறோம். jump 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 இந்த கேம் தான் நம்ம வந்து fun with Englishல ஆல்ரெடி விளையாடணும். அதையே ரிப்பீட் பண்ண போகிறோம். day 1ல பண்ணது தான் day 2ல ஸ்டார்ட் பண்ணுறோம். 2aல பார்த்தீங்கன்னா reinforcing present and past tenses using daily routine. தினமும் நம்ம ரொட்டீனாக செய்கிற ஆக்ஷன்ஸை ப்ரெசண்ட்டும் பாஸ்ட் டென்ஸையும் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி படிச்சுட்டோம், அதை திரும்பவும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம், வலுவூட்டுகிறோம். 4th and 5th 2 ஸ்டாண்டர்டையும் ஒன்றா தான் வச்சுருக்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸஸ் இருக்கணும், வேர்ட் கார்ட்ஸ் அதில் இருக்கணும். பாக்ஸ் 1ல் இருக்கிற வேர்ட் கார்டு வந்து பாக்ஸ் 1 வந்து எவ்ரிடேன்னு ஒட்டிடணும். அந்த எவ்ரிடே பாக்ஸுக்குள்ளே ப்ரஷ்ஷு, டேக்கு அ பாத், வேக்கப், டேக் த பேக், ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட், கோ டு பெட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதின கார்ட்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பெரிய பாக்ஸில் எஸ்டர்டேன்னு அந்த பாக்ஸில் எழுதிட்டு அது உள்ளே போட வேண்டிய கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வேர்ட்ஸு ப்ரஷ்டு, டுக் அ பாத், woke up, took the bag, had my breakfast, went to bed இந்த மாதிரி வேர்ட்ஸ் அது உள்ளே போட்டுக்க போகிறோம். குழந்தைங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு சென்டராக இருக்கிற ஒரு குழந்தை அந்த கார்டை எடுக்கும். எவ்ரிடேயில் பாக்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த எவ்ரிடேன்றதை வந்து எவ்ரிடே அப்படிங்கிறத இன்ட்ரடியூசிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ன்னு போட்டு எழுதிட்டு எவ்ரிடேன்றதை நல்லா போல்டாக நம்ம எழுதிட போகிறோம். போர்டில் எழுதின பிறகு அந்த குழந்தை வந்து பிளாக் போர்டில் நம்ம எழுதுவோம். சர்க்கிளில் உட்கார்ற குழந்தை ஒரு பாக்ஸ் 1லேருந்து ஏதாவது ஒரு வேர்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரஷ்ஷு, நடுவில் உட்காந்துக்கிற அந்த குழந்தை ப்ரஷ்ஷை எடுத்த உடனே அது ப்ராம்ப்ட் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ப்ரஷ் எடுத்ததுக்கப்புறம் எழுந்துக்கிற மாதிரி, தூங்கியிருந்து எழுந்துக்கிற மாதிரி வேக்கப்பும் பண்ணலாம். இன்வைட் அ ஸ்டூடெண்ட் டு டேக் அ கார்டு. எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ரஷ் எடுக்குது, இதில் வந்து வேக்கப் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு குழந்தை வந்து வேக்கப்னு எடுக்கும்பொழுது அந்த பாக்ஸ் 1லேருந்து எடுக்கும்பொழுது வேக்கப் பண்ணுற மாதிரி தூங்கி எழுந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க. காட்டின உடனே குழந்தைங்க மற்ற குழந்தைங்களாம் கெஸ் பண்ணுவாங்க இது என்ன ஆக்ஷன் அப்படின்ட்டு. அப்போது என்ன சொல்லுவாங்க, வென் டு யூ வேக்கப் எவ்ரிடே அப்படின்னு கேட்கும்பொழுது ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, ஐ வேக்கப் அட் 6 AM எவ்ரிடே அப்படின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க, வென் டு யூ வேக்கப் எவ்ரிடே குழந்தைய டீச்சர் கேட்கும்பொழுது டீச்சருக்கு குழந்தை சொல்கிறது ஐ வேக்கப் அட் 6 AM எவ்ரிடே. அதன் பிறகு மற்ற குழந்தைங்களுக்கிட்ட கேட்குறாங்க, வென் டஸ் ஈ ஆர் ஷீ, பையனாக இருந்தால் ஹீ சொல்லணும், பொண்ணாக இருந்தால் நம்ம ஷீ சொல்ல போகிறோம். இப்போ பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், வென் டஸ் ஷீ வேக்கப், எப்போ எழுந்துப்பா அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க மற்ற குழந்தைங்கிட்ட கேட்க போகிறோம். கேட்கும்போது அந்த குழந்தைங்க என்ன சொல்லும், ஷீ வேக்ஸ் அப் அட் 6 AM எவ்ரிடே அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. இது போலவே தான் எஸ்டர்டேவும். எஸ்டர்டேயில் பாக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து வேக்கப்னும் போது இது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா, எஸ்டர்டே வரும்பொழுது ஓக்கப்ன்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓக்கப்புக்கு அதே மாதிரி கேட்கணும். அந்த குழந்தை ஆக்ஷன் காமிச்ச உடனே டீச்சர் கேட்பாங்க, வென் டிட் யூ வேக்கப் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லும், ஐ woke-up at 6 AM எஸ்டர்டே. சொன்ன பிறகு டீச்சர் மற்ற குழந்தைங்கள்கிட்ட கேட்பாங்க, வென் டிட் ஷீ வேக்கப் எஸ்டர்டே அப்படின்னு. அப்போது ஷீ woke-up 6 AM எஸ்டர்டேன்னு மற்ற குழந்தைகள் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது, ப்ரெசென்ட்டில் இருக்கும்பொழுது எப்படி வரும், பாஸ்ட்டில் இருக்கும்பொழுது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். 4th ஸ்டாண்டர்டில் வந்து 107 பேஜ் நம்பரில் இருக்கிற அந்த ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸான வேர்ட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல போகிறோம். 5th வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட் பாஸ்ட்டு மற்ற குழந்தைங்களும் 5th ஸ்டாண்டர்டும் 4th இருக்கிற அந்த இதுவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். அவ்வளோதான் டீச்சர்ஸ். Day 2 ஆக்டிவிட்டி முடியுது. தேங்க்யூ டீச்சர்.